3 கண்ணோட 4 கையோட ஒரு பிறந்த குழந்தை கிருஷ்ணர்கிட்டயே சண்டை போட்டிருக்கு. ஸோ இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 3 கண்ணோடையும் 4 கையோடையும் பறக்கல இந்த குழந்தை தான் சிசுபாலன். எனக்கு சாவு எப்போ வரும்னா, இவனை தூக்கி ஒருத்தர் மடியில வைக்கணும். அப்போ வைக்கும்பொழுது அவனோட 3வது கண்ணும் அந்த 2 கையும் மறைஞ்சு போயிடும்னு சொல்லப்படுது. அப்படி மறையும் பொழுது யார் மடியில் இருக்கானோ அவங்க கையால தான் இவனுக்கு சாவுன்னு சொல்லப்படுது. ஒரு தடவை கிருஷ்ணர் வந்து தன்னோட தந்தையோட தங்கையை பார்க்கறதுக்காக போறாங்க. ஸோ அங்கே போகும்போது இந்த சிசுபாலன் இருக்காரு, குழந்தையை தூக்கி தன்னோட மடியில் வைக்கிறாங்க. மடியில் வைக்கும்போது அந்த 3வது கண்ணும் அந்த கைகளும் மறைஞ்சு போயிடுது. இதை பார்த்துட்டு இந்த தாய் என்ன பண்ணாங்கன்னா, என்னோட குழந்தையோட சாவு கிருஷ்ணர் கையில் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, கிருஷ்ணர்கிட்ட போய் தன்னோட பையனுக்கு ஒரு 100 வரத்தை கொடுக்குன்னு சொல்லி வேணும். அந்த 100 வரம் என்னன்னா, இவன் வந்து ஒரு 100 பாவங்களை பண்ணுவான், அந்த 100 பாவங்களையுமே நீங்கள் மன்னிச்சு விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை வாங்குறாங்க. கிருஷ்ணர் அந்த வரத்தை கொடுத்துறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து நடக்குது. அந்த விருந்துக்கு வந்து கிருஷ்ணர் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வராரு. சிசுபாலனும் அந்த விருந்துக்கு போறாரு. அந்த விருந்துக்கு போய் இந்த சிசுபாலன் கிருஷ்ணர் வந்து பயங்கரமா அவமானப்படுறது. ஏன்னா சிசுபாலனுக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு இந்த கிருஷ்ணர் கையில் தான் நமக்கு சாவு. 100 அவமானங்களையும் கிருஷ்ணர் பொறுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அவமானங்கள் ரொம்ப அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கிருஷ்ணர் வந்து டென்ஷனாக என்ன பண்ணிருக்காங்கன்னா, தன்னோட சுதர்சன சக்கரத்தை எடுத்து 2 சிசுபாலனை பிறந்துட்டாரு.